இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்பொழுது நாம் தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும்? ஏன்னா நம்ம ஜபத்தில் தேவனை நோக்கி கேட்குற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் செவிசாய்த்து நமக்கு பதில் தரும்போது கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எபிரேயர் 6:4-5 பார்த்தீங்கன்னா, ஏனெனில் ஒரே தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோன்னு எழுதியிருக்கு. அப்போ நாம் ஒரே தரம் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதுனால அவருடைய பரம ஈவை நாம் ருசி பார்க்கிறோம். பரம ஈவு என்பது என்ன? தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போதும் இயேசு ஒருவர் மூலமாக தான் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும் இல்லையா? அவர் நமக்காக தான் மரித்து ரத்தம் சிந்தி மறித்து நமக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் மூலமாக தான் நம்ம அந்த பரம ஈவை அடைய முடியும். அது எப்போ நம்ம அடைய முடியும்? பரிசுத்த ஆவியை பெறும்போதும் தேவனுடைய நல் வார்த்தை இனிவரும் உலகத்துடைய பலன் என்ன என்பதை நமக்கு ருசி பார்க்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவருடைய வார்த்தை வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை நாம் விசுவாசித்து நடக்கும்போது நாம் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறோம். அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிறோம். அப்போது நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்பொழுது நாம் உணர முடியும்னா, 1 பேதுரு 2:2-3 பார்த்தீங்கன்னா, சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள்னு சொல்கிறார். அப்போ நம்ம துர்குணங்களை விடணும், கபடங்களை விடணும், வஞ்சகம், பொறாமை, புறம் கூறுதல், இது எல்லாத்தையும் நம்ம விட்டு கர்த்தருடைய வசனத்தின் மேலே நாம் பசிதாகமாக இருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கணும், அதை தியானிக்கணும் இல்லையா? அந்த வார்த்தையில் இருக்கிற கர்த்தருடைய மகிமையை நாம் காணணும். அப்போ அதன் மேல் நாம் பசிதாகமாய் நாம் காணப்படணும். அப்போ தேவன் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். 1 பேதுரு 2:6 கடைசி வரியில் பார்த்தீங்கன்னா, அதின்மேல் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அதின்மேல்னா எதின்மேல்? கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நாம் விசுவாசமாக இருக்கணுமா? அப்படி நாம் விசுவாசமாக இருக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறவர்களாக காணப்படணும். அப்போ தேவன் நல்லவராகவே நமக்கு காணப்படுவார். அதே போல் சங்கீதம் 119:103 பாருங்கள், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். கர்த்தருடைய வேத வசனம் தேனிலும் மதுரமாக இருக்கும். யோவானுக்கு வெளிப்படுத்தலை நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஒரு தேவதூதன் புத்தக சுருளை கொடுப்பார் இல்லையா? இதை வாங்கி பூசி, இது உன் வாய்க்கு கசப்பாயும் உன் வயிற்றுக்கு இது மதுரமாயும் இருக்கும்னு சொல்லுவார். அப்போது கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாம் அதை உணர்ந்து அந்த காரியங்களை நாம் ஏற்று நடக்கும் பொழுது அது நமக்கு வாழ்க்கைக்கு மதுரமாய் அது மாற்றும். அதன் மூலமாய் நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடிகிறது. சங்கீதம் 63:5 சொல்லுது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும்னு வேதவசனம் சொல்லுது. நம்ம ஜீவனை பார்க்கிலும் கர்த்தர் கிருபை நல்லது. ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கு. காலையில் அவர் சத்தத்தை கேட்கிற அனுபவம், அவர் கிருபை அந்த நாளுக்குரியதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்தந்த நாளுக்குரிய கிருபையின் வார்த்தையை நமக்கு அதிகாலையில் அவர் கொடுப்பார். அந்த வார்த்தை அந்த நாளுக்கு நமக்கு பலனாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்முடைய ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை பெரிது. நம்முடைய உதடுகள் என்னாலும் அவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். என் உதடுகள் உம்மை துதிக்கொன்னு தாவீது சொன்னது போல நாம் அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். அதே போல் கர்த்தருடைய கிருபை யாருக்கு தராரு? தகுதியில்லாத ஒருவனுக்கு தேவன் பாராட்டுகிற ஈவு தான் அந்த கிருபை இல்லையா? அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 84:12 கூட பாருங்கள், சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு இருக்குது. சங்கீதம் 36:7 சொல்கிறாரு, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரன் உம்முடைய சட்டையின் நிழலிலே
வந்து அடைகிறான்னு பார்க்குறோம். கர்த்தருடைய கரத்தின் நிழலில் நாம் வரணும்னா தேவ கிருபை நமக்கு இருந்தால் போதும். அவர் கரத்தின் நிழலில் நம்மை மூடி பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 36:10 பாருங்கள், உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர் மேல் உமது நீதியும் பாராட்டி அருளும். தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கிருபையை தரார். செம்மையான இருதயம் உள்ளவர்களே அவருடைய நீதியையும் பாராட்டி அருளும். உமது நீதியையும் நீங்கள் பாராட்டி அருளும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் 1 யோவான் 1 1-3 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே யோவான் தேவனுடைய கிருபையை எப்படி அவர் பெற்றுக்கொண்டாரு, அதனுடைய மகத்துவத்தை குறித்து இங்கே சொல்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் அதையும் அறிந்து கொள்ள முடியும். ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வசனம் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளதாக இருக்குது. அது சத்தியத்தை சொல்லுகிறது இல்லையா? அது சத்தியம்னா அதில் கடுகளவும் பொய் கிடையாது. அது உண்மை, 100க்கு 100 உண்மை தான் அவருடைய சத்திய வசனங்கள். அப்போ அதெல்லாம் நாங்கள் கேட்டோம், அதை பார்த்தோம், அதை உணர்ந்து இருக்கிறோன்னு இங்கே யோவான் சொல்கிறார். அதே போல் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு அது வெளிப்பட்டதுமானது. நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொல்கிறார். அப்போ ஆதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் பிதாவின் இடத்துல இருந்தார். அப்புறம் அவர் அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபை பொருந்தி இயேசு கிறிஸ்துவாய் நம்மிடத்துல வந்தார். இந்த உலகத்துக்கு மனுரூபமாய் அவர் மனுஷனாய் பிறந்தார். மனுஷனுக்குரிய எல்லா பாடுகளையும் அவரும் இந்த உலகத்தில் அனுபவித்தார். அது அவருடைய அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்கிறார், நாங்கள் அவரை கண்டோம், அவரை குறித்து நாங்கள் இப்போ சாட்சியம் கொடுக்குறோம், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நான் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குதுன்னு யோவான் சொல்கிறார். ஏன்னா தேவனோடு அவங்க நடந்தாங்க. யோவான், யாக்கோபு, பேதுரு மற்றும் அந்த 12 சீசர்களும் இயேசு கிறிஸ்துவோடு அவங்க கூடவே நடந்தாங்க. அவர் செய்த அற்புதங்களை பார்த்தாங்க. அவருடைய அன்பை அவங்க ருசி பார்த்தாங்க. அதை தான் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவன் நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று அழைக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையும் பாதுகாவலாய் நமக்கு இருக்கிறாராம். நாகும் 1:7 பாருங்க, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் அரணும் கோட்டையும் தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறோன்னா நம்மை தேவன் அறிந்திருக்கிறார். எந்த எல்லையிலிருந்து நாம் அவரை அழைத்தாலும் அவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவன், நம்மை அறிந்த தேவன். அதனால் நம்ம எல்லா இக்கட்டுகளிலும் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர். அந்த இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் தேவன் அவர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறாரு. அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார்னு சங்கீதம் 25:8 பார்க்குறோம். பாவிகளாகிய நமக்கு வழியை காண்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறாரு. அவர் குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் இன்னைக்கு எல்லாரையும் வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ அது அவருடைய கிருபை தானே. அப்போ குருடராக இருக்கிற நமக்கும் தேவன் நித்திய வெளிச்சத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் தேவன் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கிறார்னு சங்கீதம் 119:68 பார்க்குறோம். தேவரீர் நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்போது நம்ம சிக்ஷையை அனுபவிக்கிறோம், நம்ம சோதிக்கப்படுறோம். அப்போ சோதிக்கப்படும் போதெல்லாம் நம்ம வேத வசனத்தை தியானிக்கும் போது அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அவர் எப்படி அந்த காரியத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை ஆகணும்ன்ட்டு வேத வசனத்தின் மூலமாக நமக்கு போதித்து அவர் வழிநடத்துகிறார். அதனால தான் நம்ம சிக்ஷையை கூட அற்பமாக எண்ணக்கூடாது இல்லையா? அவரை நம்ம நம்பும் பொழுது, அவர் வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு அதிலேருந்து விடுதலையை நமக்கு கொடுப்பார். சங்கீதம் 86:5 பாருங்கள், அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையும்
மிகுந்தவருமா இருக்கிறீர். அப்போ தேவன் கிருபையை கொடுக்கிறாரு. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கிருபையை தராரு. அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு இல்லையா? அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபை மிகுந்த தேவனா இருக்கார். அதே போல தமக்கு காத்திருக்கிறவருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் எத்தனை காலமாய் நம்முடைய காரியங்கள் நடக்க முடியாதபடிக்கு தடையா இருக்கோ காத்து கொண்டிருக்கிறோமோ, கர்த்தர் இன்னைக்கு சொல்றார் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர்னு. ஏன்னா அவரை நாம் தேடுகிறோம், ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறோம் இல்லையா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர்னு சொல்லுது. அப்போ இன்னைக்கு நாமும் வாஞ்சியோடு அவரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கும் நல்லவராக இருக்கிறார். அதே போல் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறாரு. வேதத்தில் சொல்லப்படுது இல்லையா? சங்கீதம் 73:1 சுத்த இருதம் உள்ளவராகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் தனக்கு பிரியமான ஜனமாக இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நாமும் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம் இல்லையா? சுத்த இருதயத்தோடு நாம் அவரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கும் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நல்லவர் இல்லையா? அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அது சதா காலமும் அவருடைய கிருபை இருக்கு. அப்போ கர்த்தரை நாம் எப்போ ருசி பார்க்க முடியும்? அவர் அன்பை, அவருடைய தயவையும் இரக்கத்தையும். தாவீது பாருங்க, அவர் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் இல்லையா, எல்லா சத்ருக்கள் எதிராளிகள், அவருடைய சொந்த மகன் அவரை துரத்தும் பொழுதும் குகைகளிலும் காடுகள்லையும் மலைகள்லையும் அவர் ஓடி ஒளிந்தார். புறஜாதி தேசத்தானுடைய எல்லையில் கூட போய் அவர் அடைக்கலம் கேட்டு தங்கியிருந்தார் பார்க்குறோம். அப்போல்லாம் அவர் யாரை தேடினார்? மனுஷனை அவர் தேடலை. அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை தேவனை தேடினார். அவர் அன்பு, அவர் தயவு, இரக்கம், மன்னிப்பு அவரிடத்துல இருக்கிறது என்பதை, கர்த்தரின் சுபாவ குணத்தை அவர் அறிந்திருந்ததுனால, தேவனை மாத்திரமே அவர் நம்பி இருந்ததுனால தேவனின் அன்பை தாவீது ருசி பார்த்தார். ஏன்னா அவர் ஜபத்திலே கேட்டது எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு பதில் தந்தார். அதனால கர்த்தருடைய அன்பு என்னது என்பதை அவர் ருசி பார்த்தார். இன்னைக்கு நாமும் நம்முடைய ஜபத்தில் என்னென்ன காரியங்களை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களோ, உங்களுடைய முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனிடத்தில் முதலாவது நீங்கள் அன்பு கூர்ந்து கேளுங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கும் நல்லவராகவே இருப்பார். கர்த்தரை நம்புகிற மனுஷன் நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் காணப்படுவீர்கள். ஆமீன்.